வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் ஆயிரம் வருடங்களாக செல்வந்தர்களும் அரசர்களும் தங்களிடம் தனம் வசியமாகறதுக்கும் ஜனவசியமாகறதுக்கும் பயன்படுத்தின ஒரு காமனான முறை, வியாபாரம் சிறப்பாக நடத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயத்துக்காக பயன்படுத்த ஒரு ரொம்ப காமனான முறையை தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வாது பவுடர் பயன்படுத்துறது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டா ஜவ்வாது பவுடரை எப்படி பயன்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜவ்வாது பவுடர் பார்த்தீங்கன்னா இது துறக்கும் போதே ஒரு தெய்வீகமான மனம் உங்களுக்கு எனக்கு வருது. ஸோ இதுல இந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கம்மியான அளவு கொஞ்சமா ஒரு பவுடர் எடுத்து இதை நீங்க குளிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய உடம்புல ஜஸ்ட் தேய்ச்சி விட்டுக்கோங்க, சரிங்களா? ஸோ அது மாதிரி நீங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் முழுவதுமே உங்க உடம்புல மனம் இருக்கும். ஈவன் உங்களுடைய உடையை நீங்க கழட்டி வைக்கும் போது கூட அந்த நறுமணத்தை நீங்க ஃபீல் பண்ணலாம். ஸோ இது ஒரு முறை. இந்த முறையில தான் நான் பர்சனலாக யூஸ் பண்ணி இந்த முறையில திறமை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொட்டு, சந்தனம் வைக்கிறீங்க இல்ல மஞ்சள் வைக்கிறீங்க அப்படின்னா அதனோட சேர்த்து குழைச்சு அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது நான் ப்ரீவியஸா யூஸ் பண்ணிருந்தேன், பட் இப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணல. மூன்றாவது வியாபார இடத்துலயும் பூஜை அறையிலும் நம்ம இதை பயன்படுத்தலாம். இந்த முறையில் நான் பயன்படுத்தல, பட் ஆனால் நீங்க பயன்படுத்தலாம், உங்களுடைய விருப்பம். யூஸ்வலா அது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பூஜை அறையில யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது தெய்வீக மனத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்காக இப்போ பூஜையில ஏதாவது சிலைகள் இருக்கு, அது நம்ம போட்டு வைக்கிறோம், இல்லை அதுல உடம்புல சிலைகளினுடைய உடம்புல தடவி விட்டுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இல்லை சிலைகளுக்கு வைக்கக்கூடிய ஏதாவது துணி விருப்பம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். பட் அது உங்களுடைய ஓன் விருப்பம் தான். ஸோ எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இதனுடைய பலன்கள் என்ன, அது மட்டும் இல்லாம இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தன வசியம், தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறது இந்த ஜவ்வாது பவுடர்னால ஏற்படும். இதுதான் செல்வந்தர்கள் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேவதாசிகளும் பாத்தீங்கன்னா தங்களிடம் எல்லாரையும் ஈர்ப்பதற்காக பயன்படுத்தினது. அது மாதிரி கோவில்கள்லயும் பாத்தீங்கன்னா பயன்படுத்த மாதிரி எல்லா லெவல்ல இருக்கவங்களும் இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க தன ஆகர்ஷணத்துக்காக. தன ஆகர்ஷணம் மட்டும் இல்லாம ஜன விஷயத்துக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்மெல் ஸ்ட்ராங்லி அசோசியேட்டட் வித் எமோஷன்ஸ் அண்ட் மெமரிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உணவு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரியாணி இருக்கு அப்படின்னா அந்த பிரியாணியோட ஸ்மெல்ல நீங்க பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த பிரியாணி சாப்பிட்ட அளவுக்கு அதை சாப்பிடுங்கிற ஆர்வம், அது முன்னாடி சாப்பிட்டப்ப கிடைத்த இன்பம், அது மட்டும் இல்ல அதை சாப்பிடுங்கிற தூண்டுதல், நாக்கில் எச்சி உறுதி, இந்த மாதிரி எல்லா தன்மையும் ஏற்படுது. ஸோ இந்த ஸ்மெல் பாத்தீங்கன்னா கேட்கும் திறன், இந்த பார்க்கும் திறனை விட ரொம்ப மாறுபாடானது. என்ன அப்படின்னா இந்த விஷன் சைட் எல்லாமே உங்களுக்கு பார்த்த உடனே கண் மூலியமா ஃபர்ஸ்ட் இனிஷியலா பிரெயினுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி தலாமஸ் அப்படிங்கிற ரிலே சென்டர் மூலியமா பாஸ் ஆகி தான் போகும். பட் ஆனால் இந்த ஸ்மெல் மட்டும் பார்த்தீங்கன்னா டைரக்டாவே ஆல்ஃபேக்டரி சிஸ்டம்க்கு போகுது. இந்த ஆல்ஃபேக்டரி சிஸ்டம் போகும்போது அது ஸ்ட்ராங்கா லிம்பிக் சிஸ்டமோட அசோசியேட் ஆகி இந்த மெமரிகளையும் அதாவது நினைவுகளையும் இந்த எமோஷன்ஸையும் தூண்டக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கு. இதே தன்மையினாலதான் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒருத்தங்களை இந்த நறுமண திரவியத்தை நீங்க போட்டு போகும்போது பாத்தீங்கன்னா உங்களோட ஒரு தெய்வீக தன்மையை பீப்புள் அசோசியேட் பண்ணுவாங்க அன்கான்சியஸாவே. அதனாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்தாலே அது நீங்க தான் அப்படிங்கிற பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க. உங்களோட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஒண்ணு இந்த இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய தன்மையான கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படாம நம்ம பாதுகாத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எந்த விதமான மிகவும் ஒரு மங்களகரமான விஷயங்கள் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சொல்றோமோ, இந்த மாதிரி அருமையான நறுமண திரவியங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு புதுசான ஒரு பொருள் வாங்குறீங்க, அது மகாலட்சுமி. செல்வம் இருக்கு, அது மகாலட்சுமி. இனிமையானது, மங்களகரமானது, இது எல்லாமே மகாலட்சுமியோட அசோசியேட் பண்ணக்கூடியது. ஸோ இதுவும் ஒரு மகாலட்சுமியினுடைய தன்மை ஏற்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம மிகவும் அருமையான நறுமணம் பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய மனதை மிகவும் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கும், பாடி ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதற்றம், இந்த மாதிரி விஷயங்கள், கோபம், இந்த மாதிரி விஷயங்களை சப்கான்சியஸாவே கம்மி பண்ணி உங்களை ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல எமோஷனலா பெட்டரா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுல முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கும் போறதுக்கு முன்னாடி மட்டும் ஜவ்வாது பவுடர் அப்ளை பண்ணிட்டு தூங்காதீங்க. ஏன் அப்படின்னா நல்லா தூக்கம் வரும், நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெடிஷனலா இன் ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா நைட் போகும்போது மல்லிப்பூ வச்சு போகக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது
ஸ்ட்ராங்கான நறுமணம் வந்து நம்மளுடைய சூக்கும உடல் நம்ம உடலை விட்டு பிரியறதுக்கான வாய்ப்பை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத யூஸ்வலாக சொல்றேன். அதனாலதான் வந்து நைட்ல வந்து நல்ல மல்லிப்பூ வச்சுட்டு போனா பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு சூக்கும உடல் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அப்போ வந்து தூங்கும்போது நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா சூக்கும உடல் வந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து ரொம்ப வந்து இதுல டீட்டெயில்ஸா போகாதீங்க, சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு இதை பயன்படுத்த வேண்டாம், காலையில எழுந்த உடனே பயன்படுத்துங்க. ஈவன் நான் வந்து 24 hours டியூட்டில யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் வந்து திரும்ப ட்ரெஸ்ஸை போடும் போது கூட எனக்கு வந்து அதனுடைய ஸ்மெல் வந்து அதே மாதிரி இருக்கும். இதுதான் வந்து இதனுடைய அறிவியல் பூர்வமான பலன்கள். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி பயனுள்ளதா இருந்துச்சு நம்ம நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் கொடுங்க. இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோட சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ உங்களுக்கு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன், யோக சூத்திரத்துல பதஞ்சலி மகரிஷி சொன்ன சம்பர்ஞாத சமாதி, இதனுடைய அடிப்படையில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி வேற பல வீடியோக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர், உங்கள் நல்வாழ்விற்கான வன் தொண்டர் மெய்வழி வாழ்க.